நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ப்ரோ, என் வாட்ச் என்ன ரிப்பேர் ஆன்னு பாரு. ஏன் பாஸ்? இல்ல, இந்த நொடி முள் நவர மாதிரி தான் இருக்கு. ஆனா இந்த சின்ன முள் பெரிய முள் நவரவே மாட்டுது. என்ன ப்ரோ சிரிக்கிற? பாஸ், அது வாட்ச் பிரச்சனை இல்ல பாஸ், காதல் பிரச்சனை. புரியலையே. நிமிஷங்கள் கூட வருஷங்கள் ஆகும் உனக்காக காத்திருந்தால்னு சொல்லுவாங்கல்ல, இது அந்த மாதிரி விஷயம் பாஸ். பாஸ் கவலைப்படாதீங்க, அண்ணி சீக்கிரம் வந்துருவாங்க. ப்ரோ, உன் போனை கூட. எதுக்கு பாஸ்? நம்ம நாள்லாம் வெயிட் பண்ண முடியாது ப்ரோ. மீனாட்சிக்கு ஃபோன் பண்ண போறேன். அண்ணி கிளாஸ்ல இருப்பாங்க பாஸ். ஒரு விஷயத்த நார்மலா செய்யறத விட செய்யவே முடியான்ற போது செஞ்சாதானே கிக்கு. புரியலையே பாஸ். நான் மீனாட்சி எப்ப வேணாலும் ஃபோன் பேசலாம். ஆனா அவ கிளாஸ்ல இருக்கும்போது ஃபோன் பேச முடியுமா? முடியாது. ஆனா அப்படி பேசுறதானே ஒரு கிக்கு ப்ரோ. அட சூப்பர் பாஸ். என்னங்க ஃபோன் பேசுங்க. நான் கட் பண்றா. மீனாட்சி, யார் போன்ல? எனக்கு வேற யார் பண்ணுவா? சரவணன் தான். ஓ, காதல் காலோ. விட்ட மாட்டேங்கிறானே. என்ன மறுபடியும் கட் பண்றா? ஏய், பூத்துக்குள்ள போய் பேசவா. நீ பாத்துக்கிறியா? வா வா. ஹலோ. ஹாய் மீனாட்சி. டேய், நான் எங்க இருக்கேன்னு தெரியுமா? கிளாஸ்ல தானே இருக்க. அப்புறம் ஏன் ஃபோன் பண்ற? ஏன் நான் ஃபோன் பண்ண கூடாதா? நான் கிளாஸ்ல இருக்கும்போது எப்படிடா பேச முடியும்? இப்ப பேசுறல, அது மாதிரி தான் மீனாட்சி. சரி, எதுக்கு ஃபோன் பண்ண? ஒரு முக்கியமான விஷயம். ஏய், நான் தான் கிளாஸ்ல இருக்கேன், பேச முடியாம பேசுறேன். உனக்கு என்ன வந்துச்சு? அது உன்கிட்ட இருந்து எனக்கு தொத்திக்கிச்சு மீனாட்சி. மிதி வாங்க போறேன், அங்க பேசு. சரி, என்ன முக்கியமான விஷயம் பேசணும்? நான் ஒரு விஷயம் சொல்றேன், யார்கிட்டயும் சொல்லாத என்ன? சரி சொல்லு. ரொம்ப சீரியஸான மேட்டர் மீனாட்சி. எப்பா, சீக்கிரம் சொல்லி தொலைடா. ஐ லவ் யூ. டேய், இதான் முக்கியமான மேட்டரா? என்னடி இதோட முக்கியமான மேட்டர் என்ன இருக்கு? சரி, சொல்லிட்டல, போன வை. நோ 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 நோ. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு மீனாட்சி. கிளாஸ் போயிட்டு இருக்குப்பா. ஓர படிப்பது மெசீன போடாத. நான் ஃபோன் பண்றதுக்கு முன்னாடி தூங்கிட்டு தானே இருந்த. கரெக்ட் தானே? சரி, என்னன்னு சொல்லி தொலை. இந்த மேட்டர் நான் சொல்ல முடியாது மீனாட்சி. அப்புறம் தரதான் முடியும். தர முடியுமா? அப்படின்னா அது முத்தே முத்தம், முத்தம்ன்ற தரலாமா? டேய், முத்தமா? ஆமா, முத்தத்தை தரதானே முடியும். சொல்லவா முடியும்? அப்படியா? டேய், மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? ஒன்னதான் நினைச்சிட்டு இருக்க மீனாட்சி. பாரு, முத்தெல்லாம் கொடுத்த உன்னை கொன்னே போட்டுருவேன். என்ன மீனாட்சி இப்படி சொல்லிட்ட? ஒன்னே ஒண்ணுதானே செல்லம். அட முடியாதுடா மீனாட்சி. நான் என்ன முத்தத்தை தரவா சொன்னேன்? நான் தரேன் தானே சொன்னேன். நீங்க முத்தம் வேற கேப்பீங்களோ? ஏய் ப்ளீஸ் டி, ஒன்னே ஒண்ணுடி. முடியாது. அதெல்லாம் தெரியாது, நான் கொடுக்க போறேன். முடியாதுடா. நான் கொடுக்க போறேன். டேய், முடியாதுன்னு சொன்னா நீ கேட்க மாட்டியா? உன்னை கொல்ல. ஐயோ, மாட்டிக்கிட்ட. உன்னால நான் மாட்டிக்கிட்டேன். நீ தானே கத்துன, நான் கத்த சொன்னேன். ஐயோ, யார் அங்க போன் பேசுறது? போச்சு, என் போன் போச்சு. புடிங்க வச்சுப்பாங்க தெரியுமா? கவலைப்படாத, நீ அந்த போனை மேடம்கிட்ட கொடு. கெட்ட பைசே. ஐயோ, எந்திரிச்சு குடு மீனாட்சி, பயப்படாத. ஐ சே கெட் அப். என்ன தைரியம் இருந்தா கிளாஸ் நேரத்துல பெஞ்ச் கடையில போன் பேசுவ? தைரியமெல்லாம் பேசல மேடம், பயந்துகிட்டு தான் பேசினேன். போனை கொடுங்க.
குடுன்றல்ல. போனை கொடு. Your phone is seized. பேரண்ட்ஸை கூட்டிட்டு வந்து போனை வாங்கிக்கோ. அது மேடம், என்கிட்ட ஒருத்தர் பேசினார்ல, அவர் லைன்ல இருக்காரு, உங்ககிட்ட பேசணும். யார் அவரு? என்கிட்ட எதுக்கு பேசணும்? தெரியாது மேடம், பேசி பாருங்களேன். ஹலோ, ஹாய் மேம், நான் சரவணன் பேசுறேன். வித் சரவணன். லாஸ்ட் வீக் கூட நான் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கேன்னு சொல்லி உங்க ஸ்டாஃப் ரூம்னா கூட்டி பேசுனீங்களே, ஞாபகம் இருக்கா? நான் அதே சரவணன் தான். ப்ளீஸ் மேம், அந்த போனை கொஞ்சம் கொடுத்துருங்களேன் ப்ளீஸ். ஐ லவ் யூ மேடம், ப்ளீஸ் மேடம். ஓகே ஓகே. மீனாட்சி, இந்த போனை வச்சுக்க. எக்கனாமிக் இஸ் த மேடம், அவர் என்ன சொன்னார் மேடம்? உண்மையை சொன்னாரு. கிளாஸ் ஓவர், நாளைக்கு பார்க்கலாம். ஆல் கேர்ள்ஸ் புக்க மூடிங் அண்ட் கொட்டை விட்டு நல்லா தூங்கிங். ஏய், போன் எடுக்க மாட்டேங்கிறான், என்ன பண்ணிட்டு இருக்கான்? எருமை மாடி எதுக்கு போன் எடுக்கணும்? ஏய். ஐயோ, பண்ணுவியா எப்படிப்பா அந்த மேடம் போனை கொடுத்தது? எல்லாம் போன் பண்றவங்களோட முக ராசிதா. என்னதான் இருந்தாலும் அந்த அம்மா போனை கொடுத்துட்டு போனது பயங்கர ஆச்சரியம் தான். இப்ப வருவாங்கல்ல, அந்த ரகசியத்தை அவங்க கிட்டயே கேட்டுக்கோயேன். ஹலோ, how are you girls? உட்காருங்க உட்காருங்க. பாஸ், நான் அங்க. ப்ரோ, போய் உன் ஃபிகர் பக்கத்துல உட்காரு போ. சரவணன், எப்படிப்பா அந்த மேடம் போனை கொடுக்க வச்சீங்க? உண்மையை சொன்னேன். ஏய், என்னடி இவனும் அதே சொல்றான்? அப்போ உண்மையா தான் இருக்கும். விடு விடு. ஓகே கேர்ள்ஸ், நீ கிளாஸ் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். பொதுவா ஒரு விஷயத்தை கத்துக்கிறது முக்கியம் இல்ல, அந்த விஷயத்தை நம்ம லைஃப்ல எப்படி அப்ளை பண்றோம் தான் முக்கியம். அந்த மாதிரி கிளாஸ்ல படிக்கிற ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க அவங்க கத்துக்கிட்ட இங்கிலீஷை நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்க வீட்ல உள்ள எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. எவடி அவ? அவங்கள எல்லாரோடைய சார்பா கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கிறேன். யார் சரவணா அது? மீனாட்சி. ஓகே ஓகே. மீனாட்சி, ப்ளீஸ் கெட் அப். எந்திரிப்ல. Friends, please give her a big round of applause. மீனாட்சினா இங்கிலீஷ்னா பேச முடியாதுன்னு நினைக்கிறவங்க முன்னாடி தைரியமா பேசி, அதுவும் பெர்ஃபெக்ட்டா பேசி எல்லாரும் மூஞ்சிலே கரிய பூசிட்டாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீனாட்சினா இங்கிலீஷ்னா பேச முடியாதுன்னு நினைக்கிறவங்க முன்னாடி தைரியமா பேசி, அதுவும் பெர்ஃபெக்ட்டா பேசி எல்லாரும் மூஞ்சிலே கரிய பூசிட்டாங்க. வெரி குட் மீனாட்சி. தேங்க்யூ. உட்காருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு பார்க்க போறது 1-to-1 கம்யூனிகேஷன். அதாவது உங்க பக்கத்துல இருக்கவங்களோட அடுத்த 10 நிமிஷத்துக்கு இங்கிலீஷ்ல பேசணும், தமிழ்ல பேசக்கூடாது. எப்படி சரவணா? ஃபார் எக்ஸாம்பிள், மீனாட்சி, கெட் அப். How are you? I'm fine. You like me? Yeah, I like you so much, Saravana. What do you like in me? You're so smart, handsome, intelligent, brave, etc. etc. Thank you மீனாட்சி. இந்த மாதிரி தான் ஃப்ளூவெண்டா இங்கிலீஷ்ல பேசணும். ஓகே? சரவணா, எஸ் மைனா. இது பாடம் தானா? ஆமா. ஏ இல்ல, நீங்க பேசுறத பார்த்தா பாத்தி எனக்கு ஒரு டவுட் அப்படின்னு கேட்கணும் போல இருந்துச்சா? அதான். நாம சும்மா எக்ஸாம்பிளுக்கு பேசணும். சரி சரி, நடத்துங்க நடத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் உங்க பக்கத்துல இருக்கவங்கள திரும்பி பார்த்து உட்காருங்க.
ஓகே. And your time starts now. ஓர வலியாத. ஹாய் மீனாட்சி. அட I am looking so cute. Hello. Hello. அப்ப நம்ம போயிட வேண்டியதான். Yeah. Hello. ஹலோ. Hi. Hi. How are you? I'm fine. Had your lunch? Yes. What? What? You look so beautiful today. Is it? Don't lie. Why do I want to lie? You'll lie. I know. No, Meenachi. It's a promise on me. Oh. Okay then. Tell me how I look. You're looking so So, romantic. hey, stop it. I know where you're coming. Where I am coming? Come on, stop it, Saravana. Why, Meenachi? Why you want me to stop? Don't you know the reason? No. Saravana, I feel somewhat. You What? look like a moon, you know? Saravana. No, Meenachi. Don't stop me. I just want to say what I feel. Can I? I feel like holding your hand. Can I? Saravana, this is a classroom. Everybody's busy on their own business, Meenachi. They won't see us. But I'm scared, da. If you hold my hand, I promise you won't feel scared. It's soft like a on baby feet, Meenachi. Is that you making that sound? Then who else? வேற யாரு? நாங்கதான். டைட்டானிக் படமே தோத்துருச்சு இல்ல பிள்ளைகளா? இல்ல சரவணனும் மீனாட்சியும் லவ் பண்றாங்களோன்னு. ஒருவேளை ஐஸ்வர்யா சொன்னது உண்மையா இருக்குமோ? சச்சே, அவ சொன்னதை வச்சு நம்ம மீனாட்சியை சந்தேகப்படக்கூடாது. Thanks. Thank you. Meenachi. Thank you. Hi, Anna. மீனாட்சி, ம்? எங்க போயிட்டு வர? அண்ணா, எங்க போயிட்டு வரேன்னு கேட்டேன். என்னென்ன புதுசா கேக்குற? காலேஜுக்கு தான் போயிட்டு வரேன். என்ன விஷயம்? இல்ல, சரவணன் கூட பைக்ல வந்தியே, அதான் கேட்டேன். இன்னைக்கு சரவண காலேஜுக்கு இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்க வந்தான். கிளாஸ் முடிஞ்சதும் 2 பேரும் சேர்ந்து வரோம். இங்கிலீஷ் கிளாஸா? அவன் என்ன உன் காலேஜ்ல வந்து கிளாஸ் எடுக்கிறான்? அண்ணா, இது இன்னைக்கு நேத்து இல்ல, 3 மாசமா வாரம் வாரம் இங்க கிளாஸ்ல எல்லாருக்கும் இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கறான். என்கிட்ட யாரும் இதை பத்தி சொல்லவே இல்லையே. அந்த அளவுக்கு நீ தங்கச்சி படிப்பு மேல அக்கறையா இருக்கேன்னு அர்த்தம். இப்ப எதுக்குண்ணே இதெல்லாம்? ஏன் கேட்க கூடாதா? இல்ல, சும்மா. மீனாட்சி, சொல்லு உன் சரவணா. கையால ஒரு காஃபி கிடைக்குமா? யா ஷூர். தேங்க்ஸ். அண்ணா, உனக்கு? சரிண்ணே. மீனாட்சி, ம்? நல்லா ஸ்ட்ராங்கா, கொஞ்சம் சுகர் அதிகமா? கரெக்டா இருக்கான்னு நீங்க டேஸ்ட் பண்ணி எடுத்துட்டு வாங்க. என்ன மச்சி?
டேய் ஒன்னதான்டா. ம். என்னடா ஆளே பார்க்க முடியல? இங்கதான் இருக்கியா? நான் இங்கே தான் இருக்கேன். நான் இருக்கிறது தான் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ம் கரெக்ட் தான். நீ முங்கு நீச்சல் இருந்தாலும் யாருக்கு தெரியாதானே. அப்புறம் வேற என்ன விஷயங்கள்? ஒன்றும் இல்லை. நம்மச்சி சிஸ்டரோட சண்டையா? செம்ம ஹாப்பி மூட்ல இருக்க போலயே. சொல்றா. ம். அதுக்குள்ளே மீனாட்சி? ம் அம்மா போட்டு வச்சிருந்தாங்க, அதான் எடுத்துட்டு வந்தேன். வைத்தியம் தான் வேணான்னு சொன்னானே, எதுக்கு இன்னொரு கப்பு? ம் இது எனக்கு. மீனாட்சி, இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்த பாடத்துல உனக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா? ம்ஹும். நல்லா யோசிச்சு சொல்லு மீனாட்சி. உனக்கு ஏதாவது டவுட் இருக்கும். என்ன? இன்னைக்கு நீ சொல்லி கொடுத்தது ரொம்ப கஷ்டமான பாடம் தான். அதுல எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு சரவணா. வெரி குட். இப்படிதான் சந்தேகம் வந்தா கூச்சப்படாம தெரிஞ்சுக்கணும். புரியுதா? ம். அப்புறம் நான் உன் கிளாஸ்ல பாடம் எடுக்கிறத பத்தி உன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பேசிக்கிறாங்க? எல்லாரும் என் மேல ரொம்ப பொறாமையில இருக்காங்க. பொறாமையா? ஏ? ம் உனக்கு என்ன கவலை? சொல்லி கொடுக்கறவரு உன் ஃப்ரெண்டு, உன் வீட்லயே இருக்காரு. எனி டைம் உனக்கு ஸ்பெஷலா கூட சொல்லி தருவாரு. எங்க பாடம் அப்படி இல்லையேன்னு ஒரே பொறாமை. அண்ணா மீனாட்சி, நீ என்னதான் படிச்சாலும் உன் அண்ணா அளவுக்கு நான் சின்சியரா படிக்க முடியாது. ஏன் தெரியுமா? ஏன்? ரொம்ப நேரமா ஒரே பக்கத்தை படிக்கிறான் பாரு. மச்சி, எழுத்து கூட்டி படிக்கிறியா என்ன? ஏய் குட்ரா, நான் வேணா படிச்சு காட்டுறேன். நீ ஏன் மச்சி கஷ்டப்படுற? ஏய் மச்சி, என்னடா? ஏய் ஏன் தேவையில்லாம அண்ணனை வம்பிழுக்கிற? விடு விடு, அவன் ஆரம்பத்துல இருந்து இப்படிதான் இருக்கான். அவன் ஆளோட சண்டை போல. ஆமா உன் ஆளு கூட உனக்கு எப்ப சண்டை வரும்? வாய் வச்சுட்டல, சீக்கிரம் வந்துரும். நல்லாரு. இவங்க பேசிக்கிறதெல்லாம் பார்த்தா இப்படித்தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்படியே இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண போறா? எனக்கு என்னமோ வயிற்று இன்னைக்கு வரமாட்டான்னு தோணுது. வாடி போலாம். ஏன் காயத்ரி, அப்படி நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்னு அவர் என் மேல இவ்ளோ கோவமா இருக்காரு? என்ன பார்க்க வந்து 2 நாள் ஆகுது, இது வரைக்கும் ஒரு ஃபோன் கால் கூட இல்ல. காதலிக்கிறவங்களுக்கு எதிரி வேற யாரும் இல்லையா, காதலிக்கிறவங்களே தானா. அது மாதிரிதான் இதுவும். எல்லார் வீட்லயும் தங்கச்சி காதலிக்க கூடாது, மக காதலிக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க யாராவது ஒருத்தருக்கு தான் செய்வாங்க. ஆனா வைத்தியம் லிஸ்ட்ல இருப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. சரி, இப்படியே இன்னும் எவ்வளவு வெயிட் பண்ண போறேன்? வா போலாம். இல்ல நான் வரல, இன்னைக்கு நான் வைத்திய பார்த்து பேசியே ஆகணும். சொன்னா கேளு, வீட்ல இருந்து வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. இப்போ உங்க அப்பா உன்னை தேடி வர போறாரு. பரவாயில்ல இருக்கட்டும். சுத்தம். ஒழுங்கா வளங்கடா. இப்ப எதுக்கு மாப்பிள்ள இப்படி கோபப்படுற? பொறுமையாடுறா. என்ன பொறுமையா இருக்கிறது? ஒழுங்கா விலகிடு, இல்ல வண்டி விட்டு ஏத்திடுவேன். ஏய், இன்னி ஏன்டா கோவமா பாத்துக்கிட்டு இருக்க? கோவமெல்லாம் ஒன்றும் பார்க்கல. சரி மாப்பிள்ள, சிஸ்டர் போய் பாத்தியா? 2 நாளா பார்க்க போலடா. ஏய், செம்பிளி மகளும் சிஸ்டரும் ரொம்ப நேரமா அந்த ரேஷன் கடை பக்கத்துல இருக்கிற அந்த முட்டுச்சந்தில தாண்டா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கே. போய் சிஸ்டர்கிட்ட 2 வார்த்தை பேசுறா.
டேய் பாவண்டா மாப்ள, சிஸ்டர் அழுத மேனிக்கு வேற இருந்துச்சு. போய் ஒரு பார்வை பார்த்துட்டு வாடா, எல்லாம் சரியா போயிடும். சரி நான் பார்த்துட்டு வரேன். போ 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 போ. ஏ செம்பளி போல பாத்தி ஆந்தவே. அப்புறம் சாப்பிட்டியா காலையில? சொல்ல வேண்டியது சொல்லிட்டல, போன வை. சொல்லுப்ல. மூஞ்சி. இந்தம்மா உன் ஆள் வந்துட்டு இருக்காரு வைத்தி, சீக்கிரம் டச்சப் பண்ணி ரெடியா இரு. வந்தவொடனே ஏதாவது தேவையெல்லாம் பேசி சண்டையை வளர்க்காத. ஒழுங்கா ஒரு சாரி சொல்லிட்டு சமாதானமாக்குற வழியை பாரு. உன் ஆள் வராரு, நான் கிளம்புறேன். நீ பேசிட்டு வா, நான் அந்த பக்கமா வெயிட் பண்றேன். என்ன பேசணும்? ஏன் உங்களுக்கு பேச எதுவும் இல்லையா? நீ ஏதோ பேசணும்னு சொன்னாங்க, அதான் வந்தேன். என்ன பேசணும்? 2 நாளா ஏன் பார்க்க வரல? தோணல. ஏன் என் போனை கூட நீங்க அட்டென்ட் பண்ணல? தோணல. வேற ஏதாவது கேட்கணுமா? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு என் மேல நீங்க இவ்ளோ கோவமா இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? உங்க தங்கச்சி லவ் பண்றதா தோணுதுன்னு சொன்னது அவ்வளவு பெரிய தப்பா? நீ எல்லாம் திருந்தவே மாட்டடி, திமிரு பிடிச்ச. இப்படியே கடை.